Hello friends, welcome to our channel. This is Subhash. Grow with me. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கவுண்ட் இஃப் பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி யூஸ் பண்றோம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கவுண்ட்டுக்கும் கவுண்ட் இஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பார்த்துருவோம். ஸோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்பர்ஸை மட்டும்தான் வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கவுண்ட் இஃப் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு எனி டைப் ஆஃப் வேல்யூ அது வந்துட்டு ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே அது கவுண்ட் பண்ணி கொடுக்கும். தென் அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன வேல்யூவோ அதை மட்டுமே நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ நான் தனியாக இதுக்குன்னு கவுண்ட்டுன்னு கொடுத்து ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு எந்த ரேஞ்சோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு கவுண்ட் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் செலக்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு என்ன கவுண்ட் தெரியணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உங்கள் டூல்ஸ் பாரில் இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சம்மை வந்துட்டு கவுண்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கவுண்ட்டுன்றதை காட்டிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே மொத்தமாக 11 நம்பர் இருக்குது, 11 வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுது. ஸோ இது இன்னொன்று காட்டும். இங்கே பாருங்கள், நான் ட்ராக் பண்ணி இது வரைக்கும் எடுத்து வரேன். கீழே ஸ்டேட்டஸ் பாரில் பாருங்கள், நியூமெரிக்கல் கவுண்ட் 11 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணுறது இப்படியே பண்ணிடலாம். பட் இப்போ கவுண்ட் இஃப் பாருங்கள், இப்போது இப்படி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் எனக்கு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த வேல்யூ மட்டும் எத்தனை இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறது தான் வந்துட்டு கவுண்ட் இஃப் யூஸ் ஆகுது. லைக் எப்படின்னா, இப்போ இதில் இதே டேட்டா தான் இங்கே வச்சுருக்கேன். பட் இந்த டேட்டாவில் எனக்கு 15 மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் வச்சு ரேஞ்ச் என்னன்னு கேட்குது. ரேஞ்ச் இங்கே பாருங்கள், லைக் இது ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ரேஞ்சு கேட்குறாரு. ரேஞ்சு கேட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா கிரிட்டேரியா, அதாவது நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை தேடுறீங்கன்னு கேட்குது. நம்மளுக்கு 15 தான் எத்தனை இருக்குன்னு தெரியணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணால் டபுள் கோட் கொடுத்து 15 அப்படி கொடுத்துட்டு மறுபடியும் டபுள் கோட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். என்ட்ரு தட்டுறீங்க பாருங்கள், 15 மொத்தம் 3 இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக எத்தனை 15 இருக்குது அதை மட்டும் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுது. கவுண்டில் வந்துட்டு ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணிக்கும், எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை இருக்குன்றதை காட்டுது. பட் கவுண்ட் இஃப்பில் நம்மளுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக எது தேவையோ அது மட்டுமே நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாங்கான டேட்டாவில் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனி டைப் ஆஃப் வேல்யூ அதுக்கு வந்து இன்னொன்று வச்சுருக்கீங்க பாருங்கள். லைக் இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு அட்டனன்ஸ் ஷீட் மாதிரி இருக்குது. டேட்டு நேமு கொடுத்தாச்சு. 1லேருந்து 31 வரைக்கும், அதாவது ஒரு மாதத்துக்கான ப்ரெசென்ட் ஆப்சென்ட் ஷீட் இருக்குது, அட்டனன்ஸ் ஷீட் இருக்குது. இப்போ இதில் இருக்கிறவங்க எத்தனை நாள் ப்ரெசென்ட் எத்தனை நாள் ஆப்சென்ட்ன்ற பார்க்குறப்போ இதுக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இது நீங்கள் நார்மலாக கவுண்ட்டு கொடுத்தீங்கன்னா, நான் நார்மலாக கவுண்ட்டு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நார்மல் கவுண்ட்டு கொடுக்குறேன். கவுண்ட் இஃப் இல்லை, நார்மல் கவுண்ட்டு கொடுத்துட்டு எது வரைக்குமோ அது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா இது ஒரு ஆல்ஃபபெட்டிக் வேல்யூவில் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ஃபபெட்டிக் லெட்டரில் இருக்குது. ஸோ அதனால் ஃபைண்ட் பண்ணல. ஏன்னா கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா கவுண்ட்டில் ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்துட்டு இதே நான் கவுண்ட் இஃப் பாருங்கள், கவுண்ட் இஃப் கொடுக்குறேன். கவுண்ட் இஃப் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே பாருங்கள், எது வரைக்கும் ரேஞ்ச் கேட்குது, எது வரைக்கும் ரேஞ்ச் கேட்குது. ரேஞ்சு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கம்மா கொடுங்க. இப்போ நீங்கள் என்ன தெரியுங்க, நம்ம வந்துட்டு ப்ரெசென்ட். ஸோ ப்ரெசென்ட் வந்து நம்ம பி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து டபுள் கோட் கொடுத்து பி மாதிரி டபுள் கோட் கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ 29 நாள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்டை காட்டுது. ஸோ இப்போ இது மாதிரி வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தருக்கா பண்ணுமா இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் எத்தனை நாள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாள் வரலன்ற. இப்போ ஆப்சென்ட் எப்படி பார்க்கணுன்னா ஜஸ்ட் அதே தான், எதுவுமே இல்லை. கவுண்ட் இஃப் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு டபுள் கோட். இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஆப்சென்ட். ஸோ ஏ டபுள் கோட் ஷிஃப்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே இது இருக்குது ஃபார்முலா பார். ஸோ அது கீழே டவுனில் இருக்கனால உங்களுக்கு ஷோ ஆக மாட்டுது. ஸோ நான் மேலே இங்கே இந்த ஃபார்முலா பாரில் பாருங்கள், நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கோம். என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். இங்கே பாருங்கள், ஆப்சென்ட் 2 days அப்படின்னு இருக்குது. இதையும் நம்ம அப்படியே ட்ராக் பண்ணுறோம். இதில் பாருங்கள், யார் யார் எத்தனை நாள் வரலன்றது கீழே வந்துடுச்சு, யார் யார் எத்தனை நாள் வந்திருக்காங்கன்றது மேலே இருக்குது. ஸோ ப்ரெசென்ட் ஆப்சென்ட் நம்மளுக்கு கிளியராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக் இருந்தாலும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கவுண்ட் இஃப் பயன்படுத்தி நம்ம
வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட்டில் வந்துட்டு நார்மலாக பார்ப்போம், நார்மலாக எத்தனை கவுண்ட் இருக்குதுன்றது காட்டும். கவுண்ட் இஃபில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பரு இல்லை ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அது எத்தனை இருக்குன்றதை நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி கவுண்ட்டில் வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, பட் கவுண்ட் இஃபில் ஆல்ஃபபெட்டிக் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.